எல்லாருமே வீட்ல இருக்காங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப சொல்றாங்க, "ஆமா, நாளைக்கு வந்துட்டு நம்ம சிவன் கோயிலுக்கு போகணும்." அப்படின்னு சொல்லிட்டு. சரி, சரி. கண்டிப்பா நம்ம போயிடலாம். எல்லாம் ஏற்பாடும் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்லிட்டு இருக்காங்க. சரி, எல்லாருமே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கருந்து வராங்க பிரீத்தி வந்து சொல்றாங்க, "இங்க பாருங்க, இது சாம்பிள் சாரி. நாளைக்கு இத நாம கஸ்டமர் கிட்ட காட்டணும்." அப்படின்னு சொல்றாங்க. சரி, சரி. அப்ப கிளையண்ட் கிட்ட காமிச்சிடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அந்த புடவைய கொண்டு போயிட்டு உள்ள ரூம்ல வைக்கிறாரு. வச்சுட்டு தூங்கிடுறாரு. அங்கருந்து பொன்னி வராங்க. அந்த சாரிய எடுத்து பார்க்குறாங்க. "அழகா இருக்கே சாரி, நல்லா இருக்கே! சக்தி நமக்குன்னு வாங்கி குடுத்துருக்காரா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்ருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, அப்படியே சரி நாளைக்கு நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அடுத்த நாள் காலையில எல்லாமே பூஜைலாம் பண்றாங்க. அப்ப பிரீத்தி, "நீ வா." "ஆமா, என்ன பொன்னிய மட்டும் காணோம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, அவளுக்காகலாம் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். நாம சாமி கும்பிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்றாங்க. "சரி, சரி, சாமி கும்பிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாமி கும்பிடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா பொன்னி வராங்க. அந்த புடவைய கட்டிட்டு வராங்க. பார்த்த உடனே பிரீத்தி கேட்குறாங்க, "என்ன என்ன நீங்க இந்த சாரிய கட்டிட்டு வந்திருக்கீங்க? இது கிளையன்ட்டுக்கு காட்ட வேண்டிய சாம்பிள் சாரி. இத எதுக்காக நீங்க கட்டிட்டு வந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேட்குறாங்க. அத கேட்டோனே அப்படியே, "ஐயோ! எனக்கு தெரியாது. நான் வந்து தெரியாம கட்டிட்டேன்." அப்படின்னு பொன்னி சொல்றாங்க. அதுக்கு, "சரி விடு பிரீத்தி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சாரிய கட்டியாச்சு. இனிமே அத எதுவும் கேட்க வேண்டாம். நாளைக்கு நான் சாம்பிள் சாரி காமிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு. "என்ன இது? ஒரு ஒரு இன்னும் என்ன சக்தி நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? இந்த சாரியால உனக்கு அந்த ஆர்டரே போயிடும் போல இருக்கு. அப்ப கூட அமைதியா இருப்பேன்னு நெனைக்கிறேன். எதுக்காக நீ இப்படி பேசிட்டு இருக்க?" அப்படின்னு ஜெயா கத்துறாங்க. "இல்லம்மா, இல்ல. இத நீங்க பெரிய விஷயமா பண்ணாதீங்க. ஏதோ தெரியாம எடுத்து கட்டிக்கிட்டா. இதுக்காகலாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. விடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு. "என்ன சக்தி, ஓவரா பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கேட்குறாரு. "மாமா, கிளையண்ட் கிட்ட பேசுறதுக்கு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்னோட கிளையண்ட் நான் பார்த்துக்கிறேன். நீங்க எதுவுமே பேசாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. "இருங்க, இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நான் வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி போறாங்க. போயிட்டு அந்த சாரிய கழட்டி அப்படி மடிச்சு கொண்டு வராங்க. "சரி, அவ போனா போகட்டும். நாம சாமி கும்பிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா, பிரீத்தி வீட்ல இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. "சாரி சக்தி, தெரியாம நான் வந்து இந்த சாரிய கட்டிட்டேன். என்ன மன்னிச்சிடு. எனக்கு இந்த சாரி வேண்டாம். சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. "சரி, இப்ப சந்தோஷமா? ஓகேவா? எல்லாருக்கும் நிம்மதியாயிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா ஒருத்தவங்க ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி சொல்றாங்க, "இங்க பாரும்மா, சிவன் கோயில்ல நீ பாடணும். நாங்கலாம் அங்க பாடுறோம். நீ பாடுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் வீட்ல கேட்டு சொல்றேன்." அப்படின்னு பொன்னி சொல்றாங்க. "யாரு பொன்னி?" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு. "இல்ல, அந்த சிவன் கோயில்ல பாடுறதுக்காக என்ன கூப்பிட்டுருக்காங்க." அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அங்கேயா? நம்ம நாளைக்கு எல்லாமே குடும்பத்தோட அங்க தான் போக போறோம்." அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்றாரு. "அங்கேயா பாடப் போற? ஐயோ! எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்மா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. "சூப்பர் பொன்னி, சூப்பர். கண்டிப்பா நீ பாடு. ஆமா, நல்லா தெரிஞ்சுக்கங்க. நாம வந்து சாமி கும்பிட தான் போறோம். யார் பாடுறாங்க, யார் பாடல, இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம போகல." அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்றாங்க. "ஜெயா, நீ எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க? பொன்னி பாடுறது நமக்கு சந்தோஷம் தானே. அதுவும் இந்த நம்ம கோயில்ல, நம்ம போற கோயில்ல பாடுறது இன்னும் சந்தோஷம் தானே." அப்படின்னு சொல்றாரு. "நீ எப்ப பார்த்தாலும் எதுக்காக நீ பொன்னிய திட்டிட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கேட்கிறாரு. "இங்க பாருங்க, தேவையில்லாம என்ன கோவப்படுத்திட்டு இருக்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா அங்கருந்து பயங்கர கோவமா எழுந்து போறாங்க. "பொன்னி, நீ போய் பாடிட்டு வாம்மா. நல்லா பாடுமா." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு சந்திரசேகர். சரிங்க மாமா, நான் பாடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்லிட்டு இருக்காங்க. பிரீத்தி பயங்கரமா கோவப்படுறாங்க. அப்படியே வராங்க. சக்தி உள்ள ரூம்ல இருக்காரு. அப்படியே எல்லாமே கீ பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே பார்க்குறாங்க. "என்ன சக்தி, உனக்கு தூக்கம் வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் தூங்கிடுவேன். எனக்கு கூட தூக்கமே வரல. உனக்கு ஒண்ணு தெரியுமா சக்தி, நாம லவ் பண்ணும்போது நைட்டெல்லாம் பேசிட்டே இருப்போம். ரொம்ப நேரம் பேசுவோம். எப்ப தூங்குறேன்னே தெரியாது." அப்படின்னு பிரீத்தி சொல்றாங்க. அப்படியே சக்தி பார்க்குறாரு ஒரு மாதிரி. "ஐயோ! சாரி, சாரி சக்தி. நான் வந்து ஏதோ ஒரு ஞாபகத்துல நான் சொல்லிட்டேன். சாரி சக்தி, நான் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி அப்படியே போறாங்க. பின்னாடி நின்னு சக்தியே பார்க்குறாங்க. ஆனா சக்திக்கு இது எல்லாமே தெரியுது. பிரீத்தி பார்க்குறதெல்லாம். அப்படியே அமைதியா பார்த்துட்டு அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பிரீத்தி அப்படியே பார்த்துட்டே போறாங்க அங்கருந்து.